பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனை, நெருக்கம். பிசாசு நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை கொண்டு வருவான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது வந்தால் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த பிரச்சனை போராட்டம் வந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்த போராட்டம் வந்தால் தானே ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்கணும்னா போராட்டம் வந்தாகணும். இந்த போராட்டத்தை கொண்டு வர்றது யார்? பிசாசு. ஆண்டவர் ஏன் அவனை அனுமதிச்சிருக்கிறாரு? நம்ம விசுவாசத்தில் வளரணும், என் பிள்ளைங்க ஜெயிக்கணுன்றது தான். பிறகு எதுக்கு சோர்ந்து போகிறீங்க? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்து இந்த வசனத்தை கவனி. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தை வலு சர்ப்பம், டிராகன், பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பன்னு இருக்குல்ல, அவனையே நீங்கள் மிதிச்சு போடுவீங்களாம். ஆண்டவர் சொல்கிறாரு. எதுக்கு பயப்படுறீங்க? சிங்கம் என்பது அந்த சிங்கம் போல கர்ச்சித்து வருகிற பிசாசு, அவனுடைய கிரியை. விரியன் பாம்பு என்பது பிசாசின் கிரியை குறிக்கும். அப்போ அந்த டிராகன், இந்த வலு சர்ப்பம் பிசாசை குறிக்கும். சாத்தான் ஒரு பக்கம் வலு சர்ப்பமாக கிரியை செய்கிறான், ஒரு பக்கம் சிங்கம் போல கிரியை செய்கிறான், ஒரு பக்கம் விரியன் பாம்பு போல நம்மளை தீண்டி நம்மளை காயப்படுத்த நினைக்கிற இப்படி பலவிதமான காரியங்கள் நம்ம சுற்றிலும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேலே நீ நடந்து போ. எதுக்கு பயந்து நிற்கிற? வெறியன் பாம்பை மிதிச்சுட்டு போய்கிட்டே இரு. பாடுகள் பிரச்சனை கண்டு எதுக்கு பயப்படுற? மிதிச்சுக்கிட்டு போன்றாரு. 45 வருஷமாக அந்த ஊழியத்தில் இருக்கிறேன். பிகினிங்கில் இருந்தே போராட்டம் தான், பிரச்சனை தான், நெருக்கம்தான். அதெல்லாம் மிதித்து போய்கிட்டே ஆண்டவர் சொல்கிறார். எதுவும் தடைப்படுத்தலை. ஊழியத்தை ஸ்டாப் பண்ண முடியல, தடைப்படுத்த முடியல. ஆண்டவர் சொன்னது இப்படி தான் இருக்கும். அவன் போராட்டிக்கிட்டு தான் இருப்பான், எதிர்த்து கொண்டு தான் இருப்பான். நீ அதை மிதிச்சுக்கிட்டு போ, உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லி இம்மட்ட நடத்தி இருக்கிறார். உங்களையும் அப்படி தான் நடத்துவார். எதுக்கு ஸ்டாப் ஆகிட்டீங்க? எதுக்கு நிற்கிறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? ஐயோ பாம்பு கிடக்குது, ஐயோ சிங்கம் வந்துருக்கு, வலு சர்ப்பம் மிதிச்சுட்டு போன்றார் ஆண்டவர். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவின் நாமத்தினாலே நான் மிதித்து மேற்கொண்டு போவேன்னு சொல்லுங்க. பயப்படாதங்க, எழும்புங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. தைரியமா அவைகள்லாம் அவங்க காலின் கீழே ஒன்றுமில்லாமல் பஸ்பமாகி போகும். சாத்தானை உங்களுக்கு பாதுபடி ஆக்கி போடுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவன் இயேசுவின் காலின் கீழே அப்படின்னா உங்க காலுக்கு கீழே தான். தைரியமா இருங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வலு சர்ப்பத்தையும் விரியன் பாம்பையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போடுகிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த போராட்டத்தை கொண்டு வருகிற சாத்தானுடைய சகல கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் மிதித்து போடுகிறேன். அதை தாண்டி செல்கிறோம். எங்களுக்கு பலன் கொடுக்கிற, வல்லமை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.